Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிச்சன் டிப்ஸ் இல்லைங்க பூஜை சாமான் க்ளீன் பண்ற டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். சீக்ரெட் டிப்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க பூஜை சாமான் பளிச்சுன்னு மின்றதுக்கு நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்க. இந்த மாதிரி சில கிச்சன் டிப்ஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்க. இப்போ பாருங்க நான் பூஜை சாமான்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாமி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ண ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை சாமானும் நாங்கள் எடுத்து வச்சுட்டேங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பேப்பர் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா டிஷ்யூ இருந்தால் அதை போட்டு தொடச்சிக்குங்க. இது குபேர விளக்கோட பிளேட்டுங்க. நான் காமிக்கிற அதையும் இப்போ சபீனாவை போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். 3 பொருளை வச்சு ரொம்ப அட்டகாசமாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சமாக சபீனா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு லெமன் ஆஃப் லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதனோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது போதும். ஒரு சிலர் இந்த லெமனோட தோல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இந்த பூஜை சாமான்லாம் வளர்க்குவாங்க. இப்போ நான் ஒரு ஸ்க்ரப்பை வச்சு தாங்க வளர்க்க போகிறேன். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரப்பை வச்சு இதை ஃபுல்லாக விளக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கனாலே நல்லா க்ளீனாக போயிடுங்க. நல்லா க்ளீன் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். ஒரு சிலர் லெமனுக்கு பதில் புளி இருக்கு இல்லைங்களா, அது சபீனாவும் சேர்த்து வச்சு பூஜை சாமான் வளர்க்குவாங்க. உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, வினிகர் இருக்குது இல்லைங்களா, அது சபீனா சால்ட் இது மாதிரி போட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. அதை விடவே லெமன் ஆட் பண்ணி செய்யும் போது நான் லெமன் ஆட் பண்ணி தாங்க செய்வேன். ஆனால் நல்லா க்ளீனாக ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி இதெல்லாம் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் அப்புறமேட்டா பிளாக்கிஷ் கலரில் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று வச்சுக்குங்க. புதுசாக எடுத்த ப்ரஷ் தாங்க. பூஜை சாமானுக்குன்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை தனியாக வச்சுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடர் எடுத்து நம்ம நல்லா போட்டு கார்னர் ஃபுல்லாக தேய்ச்சிட்டோன்னா அந்த பிளாக்கிஷ் எல்லாம் போயிடும். எல்லா கார்னர்லேயும் நல்லா போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், காமாட்சியம்மன் விளக்கு கூட நீங்கள் அந்த சாமி கார்னரெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. எண்ணெய் போடுற இடத்துல மட்டும் நம்ம அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றுற இது இருக்குது இல்லைங்களா, காமிக்கிறது, அது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கரையல்னு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது போகாத ஐட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கில் இருக்க மாதிரி பிளாக்கிஷ் கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேய்ச்சும் போகலைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அதை சாமி இல்லாத ஃபோட்டோஸாக இருந்ததுன்னா ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உடனேவே நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பாருங்கள், இதை கூட நீங்கள் கவுத்து அந்த ஹாட் வாட்டரில் போட்டுட்டு கொஞ்சமாக அதில் சபீனாவோ இல்லை விம்பார் லிக்விடோ ஏதோ ஒன்று போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாவே அந்த க்ளீன் ஆகிடுங்க. போகாத கரையெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதோ இதை தாங்க சொல்கிறேன். சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா போயிடும். தேய்ச்சிட்டு நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலான்ட்டு. இப்போ பாருங்கள் எல்லா சாமானும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, போர்வெல் தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க.
நம்ம குழா தண்ணி வரும் இல்லைங்களா, அதில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த டாட் டாட்டாக இருக்கிறது வராது. அது மட்டும் இல்லாத நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த பெல்லோட கார்னர்ஸ்லாம் நல்லா அழுக்கு இருக்கும், அதாவது நம்ம கைப்பிடி பிடிக்கிற இடத்துலலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா தேய்ங்க, எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். ரொம்ப உங்களால் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா ஹாட் வாட்டரில் இந்த லெமன் பிழிஞ்சிங்க இல்லைங்களா, அரை லெமன், அதனோட தூளை போட்டு கூட கொஞ்சமாக சால்ட்டும் வினிகரும் போட்டு கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்போ கூட க்ளீன் ஆகிடுங்க. இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சாமி உருவம் இருக்கிறத போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட மாட்டேன். பிளெயினாக இருக்கும் இல்லைங்களா, பிளேட்ஸோ இல்லை உருவம் இல்லாத வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இப்போ ஊதுவத்தி காமிக்கிறது, அப்புறம் கற்பூரம் காமிக்கிறதுலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டால் நல்லா க்ளீனாகவே ஆகிடுங்க. அதுவும் கரை போகலைன்னா போட்டு எடுத்து பாருங்கள். இப்போ இந்த பிளேட் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள். இதையும் அந்த பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே போதும், எவ்வளோ க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்க இடத்துல அந்த லெமன் தோல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தேய்ச்சிங்கனாலும் க்ளீன் ஆகிடும். கார்னரில் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ங்க. கார்னர்ஸ் எல்லாம் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா அழுக்கு விட்டுரும். இப்போ க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டவல் வச்சு காட்டன் டவலாக எடுத்து நல்லா தொடச்சிக்குங்க. நான் இந்த டவலை வச்சு தான் எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறேன். ஏன்னா தொடச்சி எடுக்கும் போது உங்களுக்கு தண்ணி இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிடுச்சுன்னா அந்த டாட் டாட்டாக கரையாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். இது தாங்க குபேர விளக்கு, சூப்பராக இருக்கும். இந்த விளக்கை வந்து வீட்டில் ஏற்றினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நல்ல கார்னரில் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் குங்குமம் அப்புறமேட்டா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். துடைக்காத விட்டு வைக்கும் போது தான் அந்த டாட் டாட்டாக வந்துடுறது. ஸோ எல்லா பூஜை சாமானையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்பயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் டக்குன்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டா நம்ம மஞ்சள் குங்குமம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தயார் பண்ணியாச்சு பூஜை செய்யறதுக்கு. எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த பூஜை சாமான் க்ளீன் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.